வணக்கம் டிபிகே டாக்ஸ். பழம்பெரும் தமிழ் நடிகை புஷ்பலதா அவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புஷ்பலதா அம்மா அவங்க 1938ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க மேட்டுப்பாளையம் ஊரில் தான் பிறந்திருக்காங்க. புஷ்பலதா அம்மா அவங்களோட 8 பேர் உடன் பிறந்தவங்க இருந்திருக்காங்க. இதில் 5ஆவதாக மகளாக பிறந்தவங்க தான் புஷ்பலதா அம்மா அவங்க. புஷ்பலதா அவங்களோட அப்பா காரமடையில் வெள்ளி பித்தளை பாத்திரம்லாம் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தார். புஷ்பலதா அம்மா 8 வயதாக இருக்கும்போதே நாட்டியத்தை கற்றுக்க ஆரம்பித்து முறையாக கற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க பக்கத்து வீட்டில் இருக்க பிஎஸ் ரத்னான்ற நாடக மேடை கலைஞரை பார்த்து இவங்க நடிப்பையுமே கற்றுக்கிட்டாங்க. அப்போது பிஎஸ் ரத்னா அவங்க இவங்களை நாடக மேடைகளில் குழந்தை நட்சத்திரமே நடிக்க வச்சுருக்காங்க. அந்த சின்ன வயசுலேயே நடிப்பு மேலே அதிக ஆர்வம் ஏற்பட்டதுனால படிப்பில் இவங்க கவனம் செலுத்தலை. இவங்க படிப்பை பாதிலேயே நிறுத்திட்டு சென்னை வந்து எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் நாடகம் நடிப்பை முறையாக கற்றுக்க ஆரம்பித்தாங்க. புஷ்பலதா அம்மா அவங்களுக்கு 1955ஆம் ஆண்டு தமிழில் நல்ல தங்கை என்ற திரைப்படம் மூலமா ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இதில் நல்லா நடிச்சிருந்தாலுமே தொடர்ந்து இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. திரும்பவும் நாடக மேடைகளில் தான் நடிக்க ஆரம்பித்தாங்க. 1961ஆம் ஆண்டு கொங்கு நாட்டு தங்கம்ன்ற திரைப்படம் மூலயமா இவங்களுக்கு லீடு ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கப்புறம் தொடர்ந்து பல திரைப்படங்களில் இவங்க லீடு ஹீரோயினாக தான் நடிச்சிருக்காங்க. பணம் பந்தியிலே, சாரதா, நானும் ஒரு பெண், கற்பூரம்னு பல திரைப்படங்கள்லேயுமே லீட் ஹீரோயினாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லையுமே நடிச்சிருக்காங்க. குறிப்பாக எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், முத்துராமன்னு எல்லா நடிகர்களோடையுமே நடித்த நடிகை தான் புஷ்பலதா அம்மா அவங்க. இதுலேயும் குறிப்பாக ஏவிஎம் ராஜன் அவர்களோட 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. நானும் ஒரு பெண், பச்சை விளக்கு, ஆண்டவன் கட்டளை, கற்பூரம், ஜீவனாம்சம்னு பல திரைப்படங்களையும் ஏவிஎம் ராஜன் அவங்களோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஏவிஎம் ராஜன் அவங்களும் புஷ்பலதா அம்மா அவங்களும் 1964ஆம் ஆண்டு காதலிச்சு திருமணம் செஞ்சுருக்காங்க. இவங்க இருவருக்குமே 2 மகள்களும் இருக்காங்க. மூத்த மகள் மகாலட்சுமி அவங்க பிரபல நடிகையாகவுமே வளம் வந்திருக்காங்க. இதே போல் அபிராமின்னு இன்னொரு மகளும் இருக்காங்க. இதே போல் புஷ்பலதா அம்மா அவங்க லக்ஸ் ஹோப் அட்வர்டைஸ்மெண்ட் மாடலாகவே அந்த காலத்தில் நடிச்சிருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு எல்லா மொழிகள்லையுமே நடித்து பிரபலமானவங்க தான் புஷ்பலதா அவங்க. இவங்க 1999ஆம் ஆண்டு கடைசி படமான பூவாசம்ன்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போது 2025ஆம் ஆண்டு வயது மூப்பு காரணமாக தன்னோட 87வது வயதில் புஷ்பலதா அம்மா அவங்க மறைந்த செய்தி வெளியாக இருக்குது. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.